இங்க பாரு, இதை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். மீறி வந்த கொன்றுவோன்னு. போயா, என்ன முறைக்கிற? நீதான் இந்த வண்டியில டிவியை 10 மணிக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டானுங்க. ஏன் பண்ணாம இருந்திருந்தா? இருந்திருந்தா நல்ல பாட்டோ படமோ பார்த்துட்டு டிராவல் பண்ணியிருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். வீடியோலனா என்ன, நீங்க பாடுங்க, கேட்டுட்டே போலாம். நானா? பாடுங்க. என்ன பாட்டு பாடலாம்? பாட்டுனா முத வரி தான் பாடணும்னு இல்லையே, எந்த வரி வேணாலும் பாடலாம்ல. பிடிச்சத பாடலாம், நோ ரூல்ஸ். அப்போ ஓகே. புன்னவனத்தினிலே பேடை குயில் கூவையிலே உன்னுடைய வேதனைய நாரிஞ்ச வண்ணக்கிளி கையத்தோட சின்ன சின்ன கோலமிட என்ன தவம் செய்தேனோ எம்மானே, உள்ளம் மட்டும் வழி நானே வா. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன். தாமரை மேலே நீர்த்துளி போல் தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன. நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேலமும் தேவை என்ன. புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி, உள்ளே உறங்கும் ஏக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரிபாதி. கண்களை வருடும் தேனிசையில் என் காலம் கவலை மறந்திருப்பேன். என் இசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ என்றோ இருந்திருப்பேன். ஏய், என்ன என்ன என்னாச்சு இப்போ? எதுக்கு வாமிட் வர மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க நீ? வாமிட் வந்தா வாமிட் வர மாதிரி தான் பண்ணுவாங்க, வேற எப்படி பண்ணுவாங்களாமா? எதுக்கு வாமிட் வருது இப்போ? ஏய் நிப்பாட்ரே, நாளைக்கு இலப்பற்ற போகுது, டென்ஷன் ஆயிடுவேன். சரியா? சரி, எதுக்கு இப்போ வாமிட் வருதுன்னு கேட்டேன் நான் உனக்கு. டிராவல்லாம் எனக்கு ஒத்துக்காது. அதுவும் இந்த மாதிரி அந்தரத்தை தூக்கி உட்கார வச்சா எனக்கு அப்படியே வயிற்று புரட்டிக்கிட்டு வரும். அதான் வந்ததுலேருந்து காதுல ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நடுவில் நீ வேற வந்து வம்பிழுத்தியா, அதான் அந்த டென்ஷன் தலைக்கு மேல ஏறினதுனால எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அப்படியே எனக்கு வயிற்று புரட்டிக்கிட்டு வருது. போதுமா? ஒரு மனுஷன் எந்த சூழ்நிலையில இருக்கிறான்னு கூட தெரியாம இஷ்டத்துக்கு கேள்வி கேட்க வேண்டியது. ச்சே. ஏய், என்ன பாக்குற? படாது, உன் மேல படாது. போதுமா? என் பிரச்சனை எனக்கு, நீ நிம்மதியாரு.
ஏய் உன்னதான் அகிலா. என்ன? நிஜமா வாமிட்டு வருதா? இல்ல எப்போ மாதிரி என்னை வம்பிழுக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கேன் நீ? சொல்லு. ஐயா சாமி, நான் உன்கிட்ட பேசவே இல்ல. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறியா? எனக்கு பேசினா கூட அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன? நான் வாமிட் பண்ணா உங்க மேல படக்கூடாது அவ்வளவுதானே? கண்டிப்பா படாது. அப்படி எடுக்கிறதா இருந்தா கூட நான் என் மேலே எடுத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஏய் நிஜமாவே வாமிட்டு வருதா? ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் கதை தரங்க. ஹலோ ஏங்க என்ன சார்? கொஞ்சம் வண்டி நிறுத்துங்களேன். எதுக்கு? கூட வந்தவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. உங்க கூட வந்தவங்கன்னா யாரு? என் வைஃப் வாமிட் வருதுன்றாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. எங்க வண்டி புறப்பட்டு 2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள வாந்தி வருது, பேதி ஆகுது, தலைவலின்னு சொன்னா எப்பதான் ஊர் போய் சேர்றது? பேசாம அமைதியா இருங்க. 2 மணிக்கு வண்டி நிக்கும், அப்ப எல்லாம் பாத்துக்கலாம். யோ உடம்பு சரியில்லை வாமிட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். 2 மணிக்கு தான் வண்டி நிப்பாட்டு வாங்குற. அது வரைக்கும் பொறுமையா இருக்க முடியுமா ஐயா? இங்க பாரு, பஸ்ஸுக்குள்ள வாமிட் எடுத்தா உனக்கு ஓகே ஐயா? ஏசி பஸ் ஸ்மெல் அடிக்க அது அடிக்குதுன்னு என்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது சரியா? டேய் புகழ், என்னடாச்சு? டேய் அகிலாக்கு வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா. வண்டி நிறுத்தினா நிறுத்த மாட்டேங்கிறவன். அதான் பேசிட்டு இருக்கிறேன். யோ வண்டி நிப்பாட்ட முடியுமா முடியாதா உன்னால? இல்ல சொல்லு, வண்டியை விட்டு இறங்கி போயிட்டே இருக்கேன் நான். போ. சரிங்க சார், நிப்பாட்டுறோம், கோச்சிக்காதீங்க. நாங்களும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எத்தனை வரை தான் பாக்குறது? போய் கூட்டிட்டு வாங்க. பாத்து பாத்து. ஏய் என்னாச்சு அகிலா? ஏய் என்ன? சரி சரி ஒண்ணு இல்ல. சரி ஒரே நிமிஷம் இரு, ஒரே நிமிஷம். அண்ணே சோடா கொடுங்கண்ணே. ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஏய் ஒரு நிமிஷம் இங்க பாரு, சோடா குடி. இந்த சோடா குடி. சொல்லிட்டு இருக்கேன்ல வாங்கி குடிய. வேண்டாம். குடின்றல புடி. சரி புடி. இந்த சாரி புடி. குடின்றல. எப்படி இருக்கு போ? பரவாயில்ல. வாந்தி வர மாதிரி இருக்கா திரும்பவும்? இல்ல, வயிற்ற போட்டுட்டு வந்தனால மொத்தமா எடுத்துட்டேன். பரவாயில்ல. சரி வா போலாம்.
சாரிங்க, கோவமா பேசினேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல சார், இருக்கட்டும். நானும் அப்படி பேசியிருக்க கூடாது. இப்போ பரவாயில்லையா அகிலா? ம் பரவாயில்ல மலர். சரி, நீ போய் தூங்க. ம் படுத்துக்கோ. 7 மணிக்கு ரீச் ஆயிரும்னு சொல்லிட்டு 9 மணிக்கு கொண்டு போய் விட்டா நீங்களே சண்டைக்கு வர மாட்டீங்க. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல சார். டேய், வாமிட் பண்ணிருக்கா, பயங்கரமா பசி எடுக்கும். பேக்ல இருந்து பிஸ்கட் வாழைப்பழம்லாம் எடுத்து கொடு. ம் சரி. இப்ப பரவாயில்லையா அகிலா? பரவாயில்ல மாமா. தேங்க்ஸ். பரவாயில்ல, படுத்தும். ம் அந்த பர்த்துக்கு போற வரைக்கும் நான் போக மாட்டேன், அகிலாவோட பேச மாட்டேன், இருக்க மாட்டேன்னு ஓவரா சீனை போட்டுட்டு இருந்தான். ஆ ஆனா இப்ப என்னடான்னா, அகிலாவுக்காக வண்டியை நிறுத்த சொல்லி சண்டை போடுறது என்ன, அவ வாமிட் பண்ணும்போது அக்கறையா தலைய பிடிக்கிறது என்ன. அட 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 அடா. ஏமலர், நம்ம பார்த்தது புகழ் அகிலாவை தானே? அதே சந்தேகம் தாங்க எனக்கும் இருக்கு. ஆனா அதே நேரத்துல புகழ் அகிலாவை அக்கறையா பாத்துக்கிட்டது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்படி எல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக தானே நாமளும் அவங்க 2 பேரும் இந்த ட்ரிப்புக்கே கூட்டிட்டு வந்தோம். அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சா சரி. இப்போ ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துங்க. புகழும் அகிலாவும் ஒத்துமையா சந்தோஷமா வாழ்வாங்கன்னு நம்பிக்கை வருது. உன் நம்பிக்கை வீண் போகாது மலர். புகழ் அகிலா ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு முன்னாடி நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வாழணும் மலர். அவங்க 2 பேருக்கும் ஒரு முன்னுதாரணமா நாம இருக்கணும். அதுதான் என் ஆசை. என்ன? ஒன்றும் இல்லை, சும்மாதான். சரி, தூங்கலாமாங்க? ம். நடுவில் பேக் வைக்கணுமா? அவசியம் இல்லை. ஏன்? பதில்லாம் சொல்ல முடியாது, ஆனா அவசியம் இல்லை. குட் நைட். குட் நைட்.
நல்லா இருக்குல்ல? ம். அங்க பாரேன், அவ்வளோ அழகா இருக்கு. ஆ, மாமா நம்ம இங்க தான் தங்க போறோமா? ஆமா அகிலா. ஐயோ, இந்த இடம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாவும் பியூட்டிஃபுல்லாவும் இருக்குது மாமா. பட்டிக்காடு மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி என்ன? பாட்டு பாடின. ஓ, அது. ஏய், இங்க வந்த சண்டையா? பேசாம இருடி. சப்பம் ஓகே. சரி இங்கே இருங்க, நான் போய் செக்இன் பண்ணிட்டு ரூம் கீ வாங்கிட்டு வந்துடுறேன். ம், சரிங்க. வெற்றி டே, ஒரு நிமிஷம் இரு. என்னடா எத்தனை ரூம் புக் பண்ணியிருக்க நீ? 2 ரூமு? ஏன்? எக்ஸ்ட்ரா ரூம் புக் பண்ணு. 3 ரூம் புக் பண்ணு. 3 ரூமா? அது யாருக்கு? எனக்கு தான்டா. டேய் என்னடா சொல்ற? அதான் உங்க 2 பேருக்கும் சேர்த்து ஏற்கனவே ஒரு ரூம் புக் பண்ணிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? டே, என்னால இவ கூட தங்கிட்டு இருக்க முடியாதுடா. நான் தனியாவே தங்கிக்கிறேன். என்ன புகழ் இப்படி சொல்றீங்க? அகிலா எப்படி தனியா தங்குவா? பயப்பட மாட்டாளா? எது பயமா இவங்களுக்கா? என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? இவங்க சரியான தைரியசாலியாச்சே. இவளா பயப்பட மாட்டா. இல்ல, அதுக்கு இல்ல புகழ். நான் என்ன சொல்றேன்னா, அண்ணி சாரி, என்னால இவ கூட தங்க முடியாது, அவ்வளவுதான். ராத்திரி ஒன்னா இவ கூட பஸ்ல வந்ததே பெரிய விஷயம். சரிங்களா? விட்டுருங்க. டேய் 2 பேரும் ஒண்ணா இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கும்ல. எனக்கு யார் உதவியும் தேவையில்லை, சரியா? நான் எதுக்காகவும் யார் உதவியும் எதிர்பார்க்க மாட்டேன். உனக்கே தெரியும். எந்த பிரச்சனை வந்தாலும் நானே பார்த்துக்கிறேன். போதுமா? வேற ஏதாச்சும்? மூஞ்ச பாரு. சி. டேய் புகழ், மாமா, எனக்கும் யார் கூடவும் தங்குறதுக்கு விருப்பம் கிடையாது. விட்டுருங்க. நீங்க போய் 3 ரூம் புக் பண்ணுங்க மாமா. பரவாயில்ல. அகிலா விடுமலது, நான் தனியாவே இருந்துக்கிறேன்.